ஹாய் கைஸ். ஸோ நம்மளோட இன்சவுண்ட் ட்ரேடிங் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறவங்க நம்ம சேனலோட மோட்டிவ் அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகுங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு நமக்கு எது டாக் ஆஃப் த மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு ஷேரோட ஒன் டே டைம் ஃப்ரேம்க்கான சார்ட் பேட்டர்ன் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா கடன் எதுவும் கிடையாது. பட் நெகட்டிவ் என்னன்னா ஒரு சேல்ஸ் க்ரோத் வந்து பெருசா இல்லை ரீசெண்ட் டேஸ்ல. அது ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பையிங் ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ ஒரு ரீசன்ட் ஃபால் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நம்மளால இங்க ரீசன்ட் டேஸ்ல ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு இங்க நடந்து. ஸோ இது வந்து ஒரு ஃபாலா. அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கு அப்படின்னா சின்னதா நமக்கான அந்த ஃபாலோட இம்பாக்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்கு. பெரிய வால்யூம் எதுவும் இல்லை, செல்லிங் வால்யூம் இல்லை. வால்யூமும் ஒரு ஆவரேஜான வால்யூம்ல இருந்து பையிங் சைடில் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கு. ஸோ நம்மளால இங்கே பார்க்க முடியுது. ஸோ அந்த மொமெண்டம் வந்து கம்மியாகிறது இங்கே தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு. ஸோ எப்படி சொல்றேன் அப்படின்னா ஸோ இங்கிருந்து இதோட ஹைட்டை பாருங்க. அதே மாதிரி இங்கிருந்து இதோட ஹைட் வந்து நம்மளுக்கு கம்மியாகிருக்கு. ஸோ இந்த ஃபாலிங்கோட மொமெண்டம் வந்து நமக்கு கம்மியானதுனால செல்லிங் சைடு வந்து வீக்கராக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது போக நம்மளுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா செல்லிங் சைடில் இருந்த ஒரு இதை வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சிருக்கு. நல்ல ஒரு ஹை வால்யூம் ஹை கேண்டில் வந்து வச்சிருக்கு. ஸோ ஹை வால்யூம் ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ணலாம் நம்ம. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்ல இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் டே வர இருந்தது. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் தான் வந்துருச்சு. ப்ரீவியஸ் ஹை இதுதான். நம்மளுக்கு இது வந்து ப்ரீவியஸ் ஹையா பிஹெச்னு ஸ்டார்டா போட்டுக்கிறேன். பிஹெச்னா ப்ரீவியஸ் ஹைன்னு நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸ் லோவா. இப்போ ப்ரீவியஸ் லோக்கும் இந்த லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ செல்லிங் சைட்ல வீக் ஆகிருச்சு. ப்ரீவியஸ் லோவோட இந்த லோ வந்து ஹையர் லோ. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹையை விட இது வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சிருச்சு. ப்ரீவியஸ் ஹையவே இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சிருச்சு. வச்சது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நமக்கு பிரைஸ் வந்து கான்ஸ்டன்டா என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா கன்சாலிடேஷன் நடந்துட்டே இருக்கு. ஸோ கன்சாலிடேஷனும் நடக்குது. கரெக்டா? இன்னைக்கு இந்த ஒரு ரேஞ்சை தாண்டி பிரைஸ் வந்து ட்ரேட் ஆச்சு. பட் க்ளோஸ் வைக்கல. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ். நெகட்டிவ்னா அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று நடந்த ஒன்று. இந்த ட்ரேடை பிரேக் பண்ற மாதிரி போகிட்டு என்ன ஆகிருச்சு அப்படின்னா அந்த ஆஃப்டர்நூன் போஸ்ட் லஞ்ச் செஷன்ல பிரைஸ் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இன்னைக்கு இதோட டோட்டல் ஹை பார்த்தோம் அப்படின்னா 10% வந்து ரீச் ஆகுச்சு. பட் க்ளோசிங் வந்து 5.5% கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். இப்போவுமே என்ட்ரி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சேனலாக தான் இருக்கு. இன்னொரு பாயிண்ட் என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இது வந்து 50 டே மூவிங் ஆவரேஜா. ஸோ இது வந்து நமக்கு 20 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ அது வந்து இஎம்ஏ, இது வந்து எஸ்எம்ஏ. 20 டே இஎம்ஏ எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், இது வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஸோ ரெண்டையுமே தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. நிறைய கேண்டில்ஸ் வந்து இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜஸ்க்கும் மேலேயும் இருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு அடுத்து ஒரு புள்ளி சைடு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஏன்னா வால்யூமும் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியுது. அடுத்தடுத்த ஹைஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ ஹோல்டு பண்ணலாம் வச்சிருக்கிறவங்க. நியூ என்ட்ரிஸுமே கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மூவிங் ஆவரேஜஸை ரிஸ்க்காக வச்சுட்டு தாராளமாக நியூ என்ட்ரிஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ஜினியர்ஸ் இந்தியாவை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான்.
இன்னொரு ஸ்டாக் என்ன அப்படின்னா பிஎஸ்எல். ஆல்மோஸ்ட் ஒரு 20% கிட்ட வந்து இன்னைக்கு மூவ் கொடுத்துருக்கு. ஒரு ஹியூஜ் கேண்டில், ஒரு சூப்பர்பான ஒரு பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியுது தெளிவா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய தடவை ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ஹிட் ஆகி ரெஸ்பெக்டும் பண்ணிருக்கு பிரைஸ். ஸோ இந்த இடத்துல பிரைஸ் ஃபெயில் ஆகி ஒரு பின் பார் வச்சிருச்சு. பிரேக் அவுட் ஃபெயில் ஆகி ஒரு பின் பார் வச்சிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகுற மாதிரி ஆகிட்டு கேண்டில் வந்து இந்த கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு கிரீன் பெரிய கேண்டிலா இருந்திருக்கும். பட் ஒரு போஸ்ட் லஞ்ச் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து செல்லிங் நடந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபேக் கேண்டில், அதாவது ஃபேக் பிரேக் அவுட்கான ஒரு கேண்டில். ஸோ இப்போ அதை தாண்டி இந்த தடவை என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. வால்யூமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹியூஜ் பையிங் வால்யூம், ஹியூஜ் பை வால்யூம். ஓகேவா? கன்சிடர் பண்றதுக்கு இவ்வளவு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கே கூட ஒரு 50 குவான்டிட்டி இந்த க்ளோஸ்ல ஒரு 50 குவான்டிட்டி பை பண்ணிருக்கேன். 50 குவான்டிட்டி. இது வந்து 50. அடுத்து இங்க புல் பேக் ஆச்சு அப்படின்னா இங்க ஒரு 50 குவான்டிட்டி. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட லோ. இது வந்து ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ், ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட டார்கெட் வைக்கலாம் தான். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்கை தான் நம்ம வந்து இன்னைக்கு பேசணும்னு நினைச்சோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான், ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இது எப்பனாலும் ஃபெயில் ஆகலாம். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 100% ஒர்க் ஆகுமா அப்படின்றது கேட்டா நோ, கொஸ்டின் மார்க் தான். ஸோ உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் அனாலிசிஸ் எஃபோர்ட்டை போட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களோட ஓன் ஏண்டு மணியை வச்சு. ஸோ இது மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இல்லை இதே மாதிரி வேற ஸ்டாக் இல்லை வேற டாபிக்ஸ்ல எனக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா அந்த ஸ்டாக் நேம்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி வேற டாபிக்னாலும் அந்த டாபிக்ஸ்லாம் கீழே மென்ஷன் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அதெல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோங்க கைஸ். தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். பை.